அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் மகிமை செலுத்துவோம். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை ரட்சித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றா எண்ணியே, பேரன்பு பொங்க என்றும் பாடுவேன். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றா எண்ணியே, பேரன்பு என்றும் என்னில் பொங்குதே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றா எண்ணியே, பேரன்பு கீதம் என்னில் பொங்குதே. பேரன்பு கீதம் என்னில் பொங்குதே. போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார், சோதனை சொல்லு என் நம்பிக்கை கொண்டினோ. சோர்ந்தமிழாமல் என்றும் காத்ததால் அர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. இந்த பூ உலகத்தில் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களும் நீங்கவும், எங்கள் துயரங்களை எங்களை விட்டு அகற்றி எங்களோடு கூட இருந்து எங்களை அருமையாக நடத்துகிற உம்முடைய மகா பெரிய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடம் ஆகும். தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத பகுதியில் கர்த்தராகிய தேவன் கிதியோனை பார்த்து யுத்தத்துக்கு புறப்படும்படியாக தேவன் அவனை ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி அவனோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்களோடு புறப்படும்படியாக அவன் ஆயத்தமாய் கொண்டு இருக்கும்போது கர்த்தர் கிதியோனோடு பேசின ஒரு வார்த்தை. கிதியோனோடு கூட யுத்தத்திற்கு 32,000 பேர் அன்றைக்கு புறப்பட்டார்கள். அந்த 32,000 பேரும் யுத்தத்திற்கு புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமாக இருந்தபோது கர்த்தர் அவர்களை பார்த்து, கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, உன் கூட இருக்கிற மக்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள். நீ இந்த மீதியானியர்களை முறியடிப்பதற்கு இந்த 32,000 பேர் ரொம்ப அதிகம், அதனால் ஆட்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே கிதியோன் ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்யலாம், எப்படி ஆட்களை குறைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த கூட்டத்தை 3ஆக பிரிக்கிறதை பார்க்கும். பயமும் திகிலும் உள்ளவர்கள் 22,000 பேர் உன்னை விட்டு போகட்டும், பயமும் திகிலும் உள்ளவர்கள் உன்னை விட்டு போகட்டும் என்று சொன்னபோது 22,000 பேர் போய்விட்டார்கள்.
மீதி 10,000 பேர் இருந்தார்கள். அந்த 10,000 பேர் இருந்த உடனே ஆண்டவர் சொன்னார், இதுவும் போதாது, இவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் அவர்களை குறைக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு முழங்கால் ஊன்றி குனிகிறவர்கள், அவர்கள் தண்ணீரை குடிப்பதற்கு குனிந்தவர்கள் 9,700 பேர் போய்விட்டார்கள். தங்களுடைய கைகளினாலே தண்ணீரை அள்ளி நக்கி குடித்தவர்கள் 300 பேர். இந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் கிதியோனுக்கு பெரிய ஒரு வெற்றியை அந்த நாளிலே கட்டளையிட்டார். ஏன் ஆண்டவர் இப்படி மக்களை குறைத்தார், ஜனங்களை குறைத்தார்? ஏன் இந்த 32,000 பேரை கொண்டு ஒரு வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கலாமே? ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை அங்கே கவனிங்க, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமா? தேவன் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்றால் அந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க அவரே காரணமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அவருக்கே கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் மேன்மையும் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய கை உங்களை ரட்சித்தது என்று நீங்கள் தேவனுக்கு விரோதமாக வீம்பு பேசாதபடிக்கு நீங்கள் எதிர்பாராத பலவீனமான அல்லது ஒன்றுமே முடியாத சில சூழ்நிலைகளில் எல்லாராலும் கைவிடப்பட்டு யாருமே உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் இல்லை என்கிற ஒரு விதத்தில் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கக்கூடிய நேரங்களில் என்னால் இன்னும் ஒன்றுமே முடியாது என்று நீங்கள் வருத்தப்பட்டிருக்கிற சமயத்தில் கர்த்தர் பலத்த காரியங்களை அவர் வேறு விதத்தில் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நம்ம வாசிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுக்கும் போது கூட ஒரு காரியத்தை சொல்லி தேர்ந்தெடுக்கிறதை கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 27 வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29 பாருங்கள், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பாருங்கள், நம்மளை கூட ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது பலவீனமானவர்கள், அஞ்ஞானிகள், பைத்தியமானவைகளாக இருந்தவங்களைத்தான் தேர்ந்தெடுத்து எவரும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, அவங்க தேவனை தான் மேன்மை பாராட்டணுங்கிறதுக்காக தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே அப்படிப்பட்டதாக இருக்கிறது. என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய வேண்டுமென்றால் நான் ஒன்றும் இல்லை, நீர்தான் எல்லாம் என்று நீங்கள் அவரை முழுமையாய் சார்ந்து நிற்கத்தக்கதாகவே அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்ட அற்புதங்களுக்காக இன்றைக்கு உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, எங்களோடு கூட பேசின நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே, எங்களுடைய கரம் அல்ல, உம்முடைய கரமே எங்களுக்கு ஜெயத்தை தந்தது என்று நாங்கள் தேவனை புகழத்தக்கதாக அற்புதங்களை செய்திடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.